ஷே உலக நாடு அந்த நாய் காய்ச்சல் கொரோனா காய்ச்சலை ஏட்டிலேருந்து வெளியே எடுக்காரு. ஏட்டிலேருந்து வெளியே எடுக்கார். இவ்வளோ நாள் நாங்கள் கணக்கு போட்டது எல்லாம் நீதிமன்றத்திலேருந்து, வழக்கறிஞர்லேருந்து, லாயர்லேருந்து, கீழே அரசியல்வாதியிலேருந்து, பலாயிரம் கோடி உள்ளவன் பூரா எல்லாம் வேடிக்கையாக பார்த்து கொண்டே இருக்கிய. நீதிபதி சர்ச்சையாக கோட்டாறு பூராமல் நீங்களும் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிய. கணக்கு போட்டதுக்கு அடித்த பேப்பரில் உள்ளே நுழைச்சி வரணுமா அந்த ஒரு கேள்வி கேட்கார். இவன் அடித்த பேப்பர் நுழைச்சி உள்ளே வரணுமா அந்த கேள்வி. அப்போ அந்த பேப்பரை ருசித்து சாப்பிடுதான்ல, அப்போ அந்த தப்பு செஞ்சதுக்கு தண்டனை வெளில விடுதார். இதான் கடைசி அத்தியாயத்தில் உள்ள கணக்கு, நோய் கணக்கு, ஏட்டில் உள்ள கணக்கு வெளியே விடுதார். ஆனால் கொரோனாவில் போன மாதிரி 13 மடங்கு கூடுதலாக போகும். துடிக்காக போகும், துடிக்காக அடிக்கும். சிட்டி கிராமத்தில் பிணங்கள் போய்கொண்டே இருக்கும். செத்து ஆணும் பெண்ணும் போய்கொண்டே இருக்கும். சிறு பிள்ளையாக இருந்தாலும் போயிடும். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா. கணக்கு போட்டார். கையெடுத்து கும்பிடாத அளவுக்கு நீ ஆட்டத்தில் ஆடுத ஒரு பேப்பரை வச்சு. தமிழ்நாட்டில் பயங்கரமாக ஆடுதான், டெல்லியில் அதுக்கு மேலே ஆடுதான். அப்போ உன்னுடைய விளையாட்டை நீ காட்டிட்ட பேப்பரில், என் விளையாட்டை நீ பார்க்கணும்ல அப்படின்ட்டார். கடவுள் கணக்கு போட்டார். திருவண்ணாமலையில் இருந்த உள்ள கணக்கு அந்த ஏட்டை வெளியே எடுக்கார். அதுதான் பயங்கரமான ஏட்டு. அந்த ஏட்டை அவர் எடுக்காமல் வச்சுருந்தார். எடுக்க வச்சுட்டியாடா பாய் பேயலா. அதில் தான்டா இப்போ அந்த நோயை உள்ள விட போகிறார். தமிழ்நாடு சென்னை மெட்ராஸில் தீ மாதிரி பிடிக்கும், தீ மாதிரி அழியும், தீ மாதிரி போகும். அதுக்கப்புறம் நீதிபதி சர்ச்சை பூரா, கோட்டார் பூரா, ஆஹா கடவுள் உட்கார்ந்துருக்காரு, நம்ம அவரை மீறி மீறி நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு வாசித்தோம், அது தப்பு, அது தப்பு. அப்போ தான் உணர விடுவார் நீதிமன்ற கோர்ட்டில். ஜட்ஜியை பூரா ஆணும் பெண்ணும் அந்த டைமு தான் உணர விடுவார். இப்போதைக்கு நீங்கள் கணக்கு பார்க்குறத பார்த்துக்கோங்கப்பா, கணக்கு வழக்கு ஆடுறத பார்த்துக்கோங்க, சரியா? என் விளையாட்டை நான் விடுதேன் பாரு அப்படின்ட்டார். இந்த நாய் கொரோனா காய்ச்சல் இது கூடிய சீக்கிரமாக அவன் மண்டை மூளையை பெறட்டும், மூளையவே பெறட்டும். போகிற இடத்துல அடி விழும், போகிற இடத்துல அடி வாங்குவான். பெண்கள் போனாலும் அந்த வேலையை காட்டுவான் ஆண். பெண்ணு அந்த வேலையை காட்டும். ரோட்டு நடு வீதியில் என்ன நடக்குன்னு பார். முக்கால் சத்தியம், முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. நீதிமான் உட்கார்ந்துருக்கார், நீதித்துறையாக உட்கார்ந்துருக்கார், நீதிபதி ஜட்ஜியாக உட்கார்ந்துருக்கார், நீதி அரசராக உட்கார்ந்துருக்கார். ஜட்ஜி கணக்கு எழுதார். அவமதிச்சியலப்பா. கடைசி பாயிண்ட் இன்னைக்கு போட்டார், விடு அப்படின்ட்டார். இப்போ இந்த நோய் கொரோனா காய்ச்சல் இவர் தான் தட்டுதார், தட்ட போகிறார், பட்டணம் தட்ட போகிறார். பட்டணம் தட்ட என்ன ஆகும்? அப்படியே சிட்டி கிராமத்தில் போய்கொண்டே இருக்கும். அப்போ தான் வைவான், வாயிட்டு சொல்லுவான், போடா நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் நாசமாக நீ போயிடுவாடா அவன் குடும்பம் அப்படின்னு வெளியில் ஏழை எளிய மக்கள் திட்டுவான். அதுக்கப்புறம் நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி திட்டுவான். ஏழை எளிய மக்கள் தான் திட்டம். அகம்பாதம் பண்ணுதவன், 2ஆம் நம்பர் பார்க்குறவன் வைய மாட்டான். உழைச்சி சாப்பிடுதான்ல, பூமியில் விவசாயம் பண்ணி அவன் தான் நாக்கால விட்ட வாக்கு பழிக்கும். முக்கால் சத்தியம். அநியாயப்பட்டு போகக்கூடாது, அநியாயப்பட்டு செய்யக்கூடாது, அநியாயத்தனமாக நிற்கக்கூடாது. பார்வதி அம்மா, மதுரை மீனாட்சி கணக்கு போட்டு புரிஞ்சிக்கப்பா. இனிமேல் விட மாட்டார். இந்த பட்டனை தட்டி விடுவார். இது உலக நாடு அடிக்கும். சைனா ஆங்காங்கு எல்லாம் இங்கிட்டுமா அடித்து எல்லாமே சின்னமினாவாக போயிடும். அதில் ஒருத்தன் பார்ப்பான் முக்காடு தொப்பி தாடி உட்காந்துட்டாரு, கொன்றுவார், கொன்னே போடுவார். கணக்கை ஒப்படைக்கணும், நாடை ஒப்படைக்கணும்னு முன்னால் வந்து நிற்பான். அவன் தான் நிற்பான். நாடை ஒப்படைச்சிருவோம். ஐயா இந்தாங்க, எங்களால் முடியாது ஐயா, சத்திய வாக்கில் வாங்கி நாங்கள் 7 ஜென்மம் ஆண்டு அனுபவித்து தின்னு கொளுத்து மப்பேறி போய் நாங்கள் ஆடிட்டோம், மன்னிச்சிருங்க ஐயா. அதுவும் இவரை பார்க்க முடியாது. அவன் எங்கே நின்று அந்த நாடை ஒப்படைக்கானோ அதுக்கப்புறம் பாடுறா ஒப்படைப்பான். படைக்கிறது ஒரே உயிர்ன்ட்டார். அது அவனுக்கு தெரியும். படைக்கிறது ஒரே உயிர். ஆனால் அசிங்கம் அகம்பாதம் பண்ணி நம்ம சேட்டை பண்ணி வச்சுட்டோம். அந்த சேட்டைக்கு தண்டனை போடுதாரு நீதிமன்றத்திலே. தமிழ்நாட்டில் எடுக்கலையா அப்படியே அவன் ஒரு கேள்வி கேட்பான். அடுத்து அதர் ஸ்டேட்டில் டெல்லியிலேருந்து ஊடாளப்பட்ட நாடு உள்ளவனு கேட்பான், ஏன் தமிழ்நாடு ஏன் எடுக்கலை, தமிழ்நாட்டில் ஏன் ஜட்ஜி கோட்டார் பூரா எடுக்கலை, இவ்வளோ கணக்கு விட்ருக்காரு, உட்கார்ந்துருக்காரு ஐயா
ஐயாவுக்கு மரியாதை கொடுக்கலையா? அந்த கேள்வி முற்றுப்புள்ளி வரும். அது நாய் கொரோனா காய்ச்சல் ஓடையில் தான் வரும், இப்போ வராது. வேடிக்கை பாருங்க, பார்ப்போமாப்பா? நீதிமன்ற கோர்ட்லேருந்து பூரா அரசியல்வாதியிலேருந்து வேடிக்கை பார்ப்போமா? அந்த கேள்வி முற்றுப்புள்ளி வச்சுட்டார். முக்கால் சத்தியம். அவ வீட்டுகளில் கண்ணீர் கூத்தலுமாக போகும்பா. முக்கால் சத்தியம்.